ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. 6 கிராமில் ஷார்ட் செயின் வாங்கணும், அதுக்கு வந்துட்டு எஸ்டிமேஷன் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராமில் ப்ளைன் செயின் வாங்குறதுக்கு சேவிங்ஸ் மெத்தட் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 18th நவம்பர். என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 11,400 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 140 ரூபா குறைஞ்சிருக்கு பெர் கிராமுக்கு. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா 170 ரூபா. நேற்றை விட 3 ரூபா கம்மியாக இருக்குது ஒரு கிராமுக்கு. ஸோ நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது வாங்குறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போது என்னோட கோல்ட் ரேட் படி பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 11,400 ரூபா. 6 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 கிராமோட கோல்ட் ரேட் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 68,400 ரூபா வருது. வேஸ்டேஜ் வந்து நான் 5% போட்டிருக்கேன். ஏன்னா அந்த சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, நான் ஜிஆர்டியில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஆர்டியில் வந்துட்டு இப்போது செயின்ஸ் வந்து 5%லேருந்தே அவைலபிள் இருக்குது. வேஸ்டேஜில் நிறையவே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே 5% அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 5% அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,420 ரூபா வருது. ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 71,820 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டுமே 2,154 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 73,974 ரூபா வருது. இங்கே வந்துட்டு நான் 73,900 ரூபான்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னியோட கோல்ட் ரேட் படி நம்மக்கிட்ட 74,000 ரூபா இருந்தது அப்படின்னா 6 கிராமில் கண்டிப்பாக நம்மளால் செயின் வாங்கிட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 கிராம் வாங்குறதுக்கு, அதாவது 1 சவரன் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், அது எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா பார்க்கலாம். 8 கிராம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 11,400 ரூபா அப்படின்னா 8 கிராமுக்கு 91,200 ரூபா வருது. இதுக்குமே நான் வந்து வேஸ்டேஜ் வந்து 5% போட்டிருக்கேன். 5% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது 4,560 ரூபா வருது. இது வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுற டிசைன்ஸை பொறுத்து 5%லேருந்து இருக்குது. 9%, 12% வரைக்கும் கூட இருக்குது. நான் ஸ்டார்டிங் வந்து நான் போட்டிருக்கேங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 95,760 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,872 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 98,632 ரூபா வருது. நான் வந்துட்டு 98,600 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு சிட்டு தான் நான் வந்துட்டு போட சொல்லுவேன். ஏன்னா கோல்டு சிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ ஆகிடுது. 5%க்கே கிட்டத்தட்ட 4,500 ரூபாய்க்கு மேலே வருது. இதுவே நீங்கள் ஒரு 12% வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு மேலே வேஸ்டேஜ் அமௌண்ட்டு வரும். ஸோ இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு போடுறது தான். நீங்கள் வந்து இப்போ 1 சவரன் எடுக்கணும். 8 கிராம் அப்படிங்கிறது 1 சவரன். 1 சவரன் எடுக்கணும் அப்படின்னா மந்த்லி நீங்கள் வந்துட்டு ஒரு 8,500 ரூபாய் கோல்டு சிட்டு போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா 11 மாதத்தில் 93,500 ரூபாய் வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து சிட்டு போட்டு 8 கிராம் வந்து சேவிங்ஸ் பண்ணாலுமே ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு நம்ம நகை வாங்கும்போது தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 93,500 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு 2,800 ரூபாய் ஜிஎஸ்டி வந்துட்டு வரும். அதை வந்துட்டு நம்ம ஜுவல் வாங்கும்போது தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 1 சவரன் நகை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா 8,500 ரூபாய் மந்த்லி நீங்கள் வந்துட்டு கோல்டு சிட்டு போடுங்க. கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். இந்த 8,500 ரூபாய் வந்துட்டு நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், ஒரு மந்த்துக்கு 8,500 ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும், பெர் டேக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு 285 ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளையில் கண்டிப்பாக உங்களால் 8,550 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்மளோட டார்கெட் அமௌண்ட்டை விடவே ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 1 சவரன் வாங்கிட முடியும் வேஸ்டேஜ் இல்லாமல். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தடு. வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல் வாங்கணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு ஜுவல்லை வந்துட்டு அடகு வச்சுட்டு கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டோட ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட்டு பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.